ஸோ இப்போ அமித் சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு படத்தை எடுத்து அது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு. நானும் செந்தில் சாரும் டிஸ்கஷன்ஸுக்கு உட்காந்து பேசும்போது எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு வரும்போது ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு 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 2 வீக்ஸ் கழிச்சு இது பண்ணும்போது, மேடம் இந்த பாயிண்ட் அந்த படத்தில் வச்சுட்டாங்க மேடம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து கஷ்டம் வரும்னா அந்த ஸ்டோரி டைமிங்ல இருந்தே நமக்கு கஷ்டம் வருது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் செந்தில் சாருக்கு இட்ஸ் எ வெரி பிக் ட்ரீம். எல்லா இயக்குனருக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அவங்களோட ட்ரீம் இந்த நிறைவேற்றணும். ஐ மீன் இது நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது வந்து ஹோல் க்ரூஸாக இருந்தால் நான் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் சார். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு அஸ் ஆல்சோ. பிகாஸ் பயங்கர எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். ஆனால் இதில் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வருது வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது எதுவுமே இல்லாமல் இன்னிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக நான் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ போஸ்டர் பார்த்த உடனே என்னை வந்து பிடி மாஸ்டர்ன்னு நினச்சிடாதீங்க. என்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேங்கிறது வந்து போக போக தான் எனக்கே தெரிய வரும்.